வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு இன்னொரு பிரைடல் விளாக் தான் பார்க்க போறோம். ஆனா இது வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்க போது. பிரைடு மட்டும் நம்ம ரெடி பண்ணிட்டு ஓடி வீட்டுக்கு வந்துர போறோம். ஸோ உங்களுக்கு இந்த மாரி பிரைடல் விளாக்ஸ்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். இங்க போய் என்ன செக் பண்ணி பாருங்க. ஸோ வித்அவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இன்னைக்கு நம்ம அர்ச்சனாவ அவங்களோட பிக் டேக்கு ரெடி பண்றதுக்காக போறோம். நம்ம வந்து கிரீன் பார்க் வந்திருக்கோம். அங்க அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நெனைக்கிறேன் நம்ம புக்கிங் போறது. ஸோ அதனால வந்து அம்மா உள்ள எல்லாத்தையும் சுத்தி காட்டிட்டு இருந்தாங்க. ஸோ கல்யாணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏர்லி மார்னிங் அந்த மாரி இல்லாம ஒரு 11:00 10:00 அந்த மாரி கிளம்பியிருந்தா போதும். ஒரு கேஷுவலா சில்லான ஒரு மேக் ஓவர் மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேத்த மாரி நம்ம கிளம்பி போய் விட்டோம். ரொம்ப ஏர்லி மார்னிங் இல்லையா? ஸோ அந்த இடமே வந்து ரொம்ப அமைதியா பீஸ்ஃபுல்லா இருந்தது. பட் நான் வந்து அந்த மாரி இருக்க மாட்டேன். என்னைய பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. ஏன்னா வந்து நான் வந்து ஒரு மாரி பேய் அறைஞ்ச மாரி தான் நின்னுட்டுருந்தேன். அன்னைக்கு வந்து கிரீன் பார்க் போறோமே அப்டின்ட்டு கொஞ்சம் டீசென்ட்டா ட்ரெஸ் பண்ணலாம் அப்டின்னு என்னோட பர்த்டே ட்ரெஸ் போட்டிருந்தேன். நான் போனோனே கிட்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி செட்டப் பண்ணி வச்சுட்டு, நான் வந்து சாரிய ட்ரேப் பண்றதுக்கு ப்ளீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அங்க வந்து கண்ணாடி பார்த்தா அந்த மாரிலாம் செட்டப் இல்ல. பட் ஆனா ஒரு பெரிய விண்டோ இருந்தது. அதுல நல்ல வியூ இருந்தது. பயங்கர வெளிச்சம் இருந்தது. ஸோ அங்க உட்காந்து பிரைட வந்து வேடிக்கை பார்த்துட்டே ரெடி பண்ற மாரி இருந்தது. எனக்கு எப்பயுமே வந்து ரெடி பண்றதுக்கு ஒரு நல்ல வியூ இந்த மாரி வேடிக்கை பார்க்கறதுக்கு இருக்கு. எங்கேயுமே புக்கிங்ன்னு கிடையாது. எங்கேயாவது நம்ம ஹோட்டல் போய் ஸ்டே பண்றோம். இல்லன்னா சாப்பிட போறோம்னா கூட இந்த மாரி எங்கேயாவது ஒரு இது இருந்ததுன்னா, நான் போய் வேடிக்கை பார்க்கறது அப்படி ஆசையா பார்த்துட்டுருப்பேன். அன்னைக்கு வந்து கிளைமேட் பார்த்தீங்கன்னா சொல்லியே ஆகணும். ஓ மை காட்! அப்படியே செம்மையா ப்ரீஸியா, கிளவுடியா, ஈரமா அந்த மாரி இருந்தது. ஸ்லைட் ட்ரிசில் இருக்கும்ல ஹில் ஸ்டேஷன்லாம் அந்த மாரி தான் இருந்தது. பட் ஆனா நான் உள்ள வேண்டிக்கிட்டே இருந்தேன். ஐயோ! ஜோன்னு மழை பெஞ்சதுன்னா போட்டுரும். ஏன்னா நம்ம அன்னைக்கு கார்ல போல. ஆட்டோல கிளம்பி வந்திருந்தோம். இதுதான் பிஃபோர் ஷாட். எல்லா பிரைடுமே வந்து சாரிய ட்ரெடிஷ்னலா கட்டணும் அப்படின்னு கேட்பாங்க. அர்ச்சனா வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, சிங்கிள் ப்ளீட் சாரி எனக்கு வேணும். எனக்கு வந்து நான் அதுவே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஸோ அதுவே வந்து அடடே! டிஃப்ரெண்ட்டா இருக்கே அப்படின்னு நம்ம அந்த ப்ளீட்ஸ் வச்சுட்டு இருந்தோம் இல்லையா? அதெல்லாம் உருவி விட்டு அவங்களுக்கு சிங்கிள் ப்ளீட்ஸே சாரி வச்சாச்சு. அத கட்டி விட்டுட்டு நம்ம வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இவங்க வந்து ரொம்ப சட்டிலான பேஸ். அவங்க வந்து ட்ரையலுக்கு வந்திருந்தாங்க. ஸோ ட்ரையல் அப்போவே என்னென்ன ரெக்வயர்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் அவங்க வந்து ஃபுல்லா டீட்டெயில்டா சொல்ட்டாங்க. ஸோ அதுக்கு ஏத்த மாரி நம்ம மேக்கப் அவங்க கேட்ட மாரி க்ளோயியா, சட்டிலா அதே மாரியே வச்சாச்சு. அண்ட் ஹேர் ஸ்டைல் வந்து மெஸ்ஸி பிரைடு கேட்டிருந்தாங்க. மெஸ்ஸி பிரைட்ல நார்மலா குட்டியா, சிம்பிளா பூ வைக்கிற மாதிரி ஒரு சிம்பிளான கேஷுவலான ஒரு மேக்கப். முகூர்த்தம்க்கு இந்த மாரி ஒரு சில்லா வந்து எந்த பிரைடும் நான் ரெடி பண்ணதே கிடையாது. சவுத் இண்டியன் வெட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, காலையில 4 மணி, 3 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ற மாரி இருக்கும். அப்படியே ஒரு மாரி ஆளாளுக்கு வருவாங்க, மாலைய குடுப்பாங்க, போவாங்க. இவங்களுக்கு வந்து அப்படிலாம் இல்ல. இவங்க பாட்டுக்கு ரூம்ல தனியா எங்களுக்கு வந்து விட்டுட்டாங்க. ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து ரொம்ப ஏர்லியா வந்துட்டாங்க. கெட் ரெடி வித் மீ ஷாட்ஸ் எடுக்கிற மாதிரி வேணும் அப்படின்ட்டு, கெட் ரெடி வித் மீ இல்ல, கெட்டிங் ரெடி ஷாட்ஸ் வேணும் அப்படின்ட்டு அதெல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ பின்னாடி வந்து ஹேர் பிரெப்பிங், கிரிம்பிங்லாம் போயிட்டுருக்கு. அந்த டைம்ல மேக்கப் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்ன நல்லா பிரெப் பண்ணி, ஹைட்ரேட் பண்ணி, பிரைமர் போட்டு கரெக்ட்டு. இவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்கார்ஸோ, ஆக்னி மார்க்ஸோ எதுவுமே இல்ல. இவங்க ஃபேஸ் ரொம்ப கிளீனா இருந்தது. லைட்டா டார்க் சர்க்கிள், லைட்டா லிப் சுத்தி பிக்மெண்டேஷன். ரொம்ப ரொம்ப லைட். ரொம்ப ஹெவி அந்த மாரிலாம் சொல்லவே முடியாது. ஸோ அதுக்கு வந்து கரெக்ட் பண்ணிட்டு, அத கன்சீல் பண்ணிட்டு, ஃபவுண்டேஷன் நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டோம். ஃபவுண்டேஷனும் வந்து ஃபுல் கவரேஜ் குடுக்காம ரொம்ப மைல்டான ஃபினிஷ். லைட்டா அப்படி குடுத்திருந்தேன். கொஞ்சமா ஹைலைட் பண்ணிட்டு, அத பிளெண்ட் பண்ணிட்டு நம்ம வந்து பவுடர் வச்சு செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த டைம்ல தான் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து இதுக்கு மேல நம்ம ஷார்ட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவரும் வந்து எல்லாமே செட் பண்ணி ஷார்ட்ஸ்லாம் எடுத்துட்டு இருந்தாரு. ஸோ எனக்கு வந்து பேஸ் ரொம்ப புடிச்சிருந்தது இவங்களுக்கு. நல்ல க்ளோயியா சூப்பரா வந்தது. அண்ட் பேஸ் ரொம்ப வேகமா முடிஞ்சிருச்சு. பேஸ் முடிஞ்சோனே நான் வந்து ஐப்ரோ போயிட்டேன். அவங்க ஐப்ரோ ரொம்ப ரொம்ப மைல்டா வேணாம் நிறுத்துங்க. என்ன போடுறீங்க? போதும் 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 அப்டின்னாங்க. ஐயோ! ரொம்ப ஓவரா தெரியாது. ட்ரஸ்ட் மீ அப்டின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் தான் சொல்லியிருப்பேன் இல்லையா? ஹேர் பிரெப்பிங் அந்த ஃப்ரண்ட் வேரியேஷன் வரதுக்கு முன்னாடி நான் முக்காவாசி மேக்கப் முடிக்கணும் அப்டின்றது கோலா இருக்கும். ஸோ நம்ம வந்து பேஸ் முடிச்சாச்சு, ஐப்ரோ முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஐலிட் பிரெப்பிங் போறோம். பிரைமர் போட்டுட்டு அத செட் பண்ணிட்டு நம்ம ஐ ஷேடோ போறோம். இவங்களுக்கு வந்து இதுதான் முகூர்த்தம் சாரி. இதுக்கப்புறம் சாரி சேஞ்ச் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால அதுக்கேத்த மாரி ரொம்ப லைட்டா, சல்ட்ரியா, பீச்சி பிங்க்
ஷேட் மாதிரி கொடுத்து லைட்டா நடுவில் வந்து கோல்ட் ஷிமர்ஸ் மாதிரி கொடுத்து பண்ணலாம் அப்படின்ட்டு. லைனர்லாம் வச்சா ரொம்ப டிஃபைன்டா இருக்கும் ஐஸ், அந்த மாதிரி கொடுக்காம லைட்டா வந்து ஸ்மோக் பண்ற மாதிரி அந்த மாதிரி எஃபெக்ட் கொடுத்துருந்தேன் நான். எனக்கு இவங்களோட ஐ லுக் ரொம்ப பிடிச்சிருந்தது. இவங்களுக்கு ரொம்ப கரெக்டா திஸ் இஸ் ஃபார் ஹர் அந்த மாதிரி இருந்தது. எனக்கு வந்து மேக் ஓவர் பண்ணும்போது ஒரு வாட்டியும் பிரைடுக்கு வந்து நம்ம இது பண்ணிட்டு இருக்கும்போது இதுதான் திஸ் இஸ் ஹர் சாரி, திஸ் இஸ் ஹர் மேக்கப், லைக் திஸ் இட், இதுதான் உங்களுக்கு அப்படின்னு கரெக்டாக போறோம் இல்லையா, அந்த மாதிரி வரும்போதே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடும். ஸோ அதுக்கடுத்து நம்ம வந்து காஜல்லாம் வச்சுட்டு ஃபேஸை செட் பண்ணிட்டோம். அந்த டைம்ல வந்து முன்னாடி ஃபேனை அவங்க கிட்ட கொடுத்துட்டு ஃப்ரண்ட் வேரியேஷனுக்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா கிரிம்பிங் வந்து முடிஞ்சிருச்சு. ஃப்ரண்ட் வேரியேஷன் இவங்க வந்து சென்டர் பார்ட்டிஷன்ல சைடில் பிரைடு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ பின்னாடி வந்து ஸ்லைட் பஃப் வச்சுட்டு நம்ம ஃப்ரண்ட்ல வந்து பிரைடுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எப்பயுமே ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது ஃப்ரண்ட்ல பிரைடு மூஞ்சி எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியாது. மெயினா இந்த எக்ஸ்டென்ஷன் ஃபிக்ஸ் பண்ணி ஹேர் பென்லாம் குத்தும் போது அவங்களுக்கு வலிக்குதா, ஒரு மாதிரி ஃபிளிஞ்ச் பண்றாங்களா அப்படின்னு நான் நோட்டீஸ் பண்ணிட்டே இருப்பேன். வலிக்குதான்னு கேட்டுட்டே இருப்பேன். பட் ப்ரையராக இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். எக்ஸ்டென்ஷன் மாட்டும்போது ஹேர் பென் குத்தும்போது கண்டிப்பாக லைட்டாக கண்டிப்பாக பெயின் இருக்க தான் செய்யும். ப்ளீஸ் பேர் வித் மீ அப்படின்னு ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம்னா அவங்க வந்து வலிக்கு போகுது அவ்வளோதானா, ஓ அந்த அளவுக்கு இல்லையே, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரண்ட் வேரியேஷன் ஒரு பக்கம் தான் நம்ம பிரைட் பண்ணோம். அப்போவே வந்து க்ரூம் வந்துட்டாரு. க்ரூம் மேக்கப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் ஓகே, ப்ரூமுக்கு இல்லை, ஐயோ சாரி, க்ரூமுக்கு வந்து எனக்கும் என் வாயும் ஒழுங்காகவே பேசி தொலைய முடியல, பேச்சு திறமையே கிடையாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு. ஸோ க்ரூமுக்கு வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவங்களுக்கு வந்து எப்பயுமே க்ரூமுக்கு வந்து லெஸ் இஸ் மோர். ஸோ அதனால் அவங்களோட ஸ்கின் டோன்லேயே வந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். லைட்டாக வந்து ஸ்கின்னை ப்ரெப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து பிக்மெண்டேஷன் இருக்கோ, தேவைப்படுதோ, இல்லை ஸ்கின்னை வந்து ஈவன் டோன் பண்ணுமோ அங்கே மட்டும் இது பண்ணிவிட்டு ஃபேஸை செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சாச்சு. ஹேரையும் லைட்டாக செட் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் பிரைடு போட்டுட்டு பின்னாடி எக்ஸ்டென்ஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுக்கு மேலே நீட்டாக வந்து மேலே இருந்து கண்டினியூஷன் வரதுக்கு மெஸ்ஸி பிரைடுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இவங்க மெஸ்ஸி பிரைடு கேட்டிருந்தாங்க, அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. முகூர்த்தம்க்கு சவுத் இண்டியன் ஜடை கேட்பாங்களே நிறைய பேர், இவங்க மெஸ்ஸி பிரைட் கேட்டிருந்தாங்க. எல்லாமே எவ்ரிதிங் அன்னைக்கு வந்து பண்ணது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐ மேக்கப் இன்னும் லைட்டாக பிளெண்ட் பண்ணி முடிச்சுட்டு அவங்க வந்து லைனரே போட்டு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால ஸ்லைட் குட்டியான விங் லைனர் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கடுத்து லிப்ஸ் வந்து என்ன கலர் போடலாம் அப்படின்ட்டு டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க வந்து ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க ரொம்ப போல்டா பிரைட் பிங்க் அந்த மாதிரிலாம் எனக்கு வேண்டாம்னா அதுக்கேற்ற மாதிரி சட்டலான ப்ளஷ் கலர் மாதிரி கொடுத்துட்டு கண்ணுக்கு வந்து மஸ்காரா அதெல்லாம் ஐ மேக்கப் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து லாஸ்ட்டாக மேக்கப் முடிச்சுட்டு டிக்கா வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக பார்த்துட்டு இருந்தோம். டிக்கா எப்படி வைக்கிறது பின்னாடி அப்படின்ட்டு. அதுக்கடுத்து பொட்டு ஃபர்ஸ்ட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை வேண்டாம் ஸ்டோன் மாதிரி வச்சு விடுங்க அப்படின்னாங்க. எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா பொட்டு லைட்டாக மேலே ப்ளேஸ் பண்ணுவேன், லாக் பண்ண மாட்டேன். ஓகேவா பிரைடை கேட்டுட்டு அப்புறம் தான் நான் ப்ரெஸ் பண்ணுவேன். அவங்க வெடுக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் நான் ஐயோ லாக் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அவங்களுக்கு வந்து இல்லை கரெக்டாக தான் இருக்குது, அதனால தான் நான் டச் பண்ணேன் அப்படின்னாங்க. அடுத்து கரெக்டாக நம்ம வந்து மேலே நெத்திச்சுட்டி ஃபிக்ஸ் பண்ணுறோம். நெத்திச்சுட்டியும் இவங்க கான்ட்ராஸ்டான கலரில் சூஸ் பண்ணியிருந்தாங்க. க்ரீன் கலர் கிறிஸ்டல் பீட்ஸ் இருக்கிற மாதிரி. அதை வந்து கொஞ்சம் கீழே இறக்கி தான் வைக்க சொன்னாங்க. அவங்களுக்கு ஃபோர்ஹெட் பெருசாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு சில பேருக்கு காஷியஸாக இருக்கும்ல அந்த மாதிரி. அதனால் நான் இல்லைன்னு சொன்னேன். அவங்க வந்து இதே மாதிரியே வச்சுருங்க இது ஓகே அப்படின்னாங்க. அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே கண்ணுக்கு மேலேயும் மஸ்காரா போட்டுட்டு நெத்திச்சுட்டி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பூ வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். பூ இவங்களுக்கு தொங்கலாம் வேண்டாம் அப்படின்னோடனே அங்கே மேலே பின்னிங் மட்டும் தெரியாத மாதிரி பண்ணிவிட்டு ஜுவல்ஸ் மாட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஜுவல்ஸும் வந்து ஒன்று ரெண்ட்டுக்கு தேடி எடுத்திருக்காங்க அவங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. அடுத்து இவங்களுக்கு சிங்கிள் ப்ளீட்ஸில் ஸோ சாரீ வந்து அயன் பண்ணுறது வெறும் ஃப்ரண்ட் ப்ளீட் மட்டும்தான் அயன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வேகமாக அயன் பண்ணிவிட்டு இதுதான் ஃபைனல் லுக். அவங்களுக்கு வந்து ரொம்ப 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 அழகாக வந்திருந்தது. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த லைட்டுக்கு அவங்களுக்கு அந்த சாரீக்கு அந்த ஜுவல்ஸுக்கு எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் பாருங்கள் அவங்களோட சீக்ஸ்லாம் எவ்வளோ க்ளோயியாக இருக்குது அப்படின்ட்டு. எனக்கு சொல்லுங்கள் இந்த மேக்கப் லுக் எப்படி இருக்குது, இவங்களுக்கு நல்லா இருக்கா, நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மேக்கப் முடிச்சிட்டோம். சாரி அதை நான் கட் பண்ணிடுவேன். ஸோ நம்ம வந்து மேக் ஓவர் முடித்தோடனே அவ்வளோதான், நம்ம வந்து கிட்டெல்லாம் பேக் பண்ணி வேகமாக வெளியே ஓட ஆரம்பிச்சிட்டோம். அப்போ தான் வந்து நான் வெளியே இது அழகாக இருக்கே இவ்வளோ அந்த பால்கனியாக தெரிகிறது, கீழே ஸ்விம்மிங் பூலும் தெரியுது அப்படின்ட்டு அந்த ஸ்டோரி எடுத்து நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு இன்ஸ்டாலையும் அப்டேட் பண்ணிட்டு கிளம்புறோம். ஆக்சுவலி அப்போ வந்து மாலில் கிரைலானோட ப்ரஷ் கிளென்சர் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அந்த டைமில் வந்து மால் ஓப்பன் பண்ணுற டைமே இல்லை. மால் 10 மணிக்கு தானே ஓப்பன் ஆகும். இது என்னது ஃபோரம் மால், ஃபோரம் மால் உள்ள இங்கேருந்து நடந்து போனாலே ஃபோரம் மால் உள்ளே சேம்
பக்கத்து பில்டிங் மாதிரி இருக்கும். அதனால யோசிச்சுட்டே இருந்தேன் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு. பிரைடு சாப்பிட்டு போங்கன்னாங்க. நான் சொன்னேன் இல்லை இல்லை அடுத்து ஷாப்பிங் பண்ணுற வேலை இருக்குது, அதனால நான் அப்படியே அதை பண்ணிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இதுக்கு ஆப்போசிட்டில் தான் பேக்கோட ஷோரூமும் இருக்குது. அதுவும் வந்து அன்றைக்கி ஓப்பனில் இல்லை. அதனால் வந்து வெளியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாமா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு நடக்க ஆரம்பித்தோம். அப்போ வந்து ஸ்லைட் ட்ரெஸ்ஸில் இருந்துச்சு. நல்லா இருந்தது கிளைமேட்டே. ஒரு இதுவாக என்னது வெக்கையா அந்த மாதிரி இல்லை. பிரைடு முன்னாடி நடந்து போகிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தாங்க. அவங்க வந்து சொன்னாங்க ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பிரிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பிரைடை. நான் அதை ஒட்டி கேட்டேனே. அடுத்து அங்கேருந்து நடந்து பொறுமையாக வெளியே போகிறோம். அது ஒரு பெரிய கூத்து. அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு அவ்வளோ தூரம் அத்தனை ஆட்டோ புக் பண்ணி கேன்சல் பண்ணி புக் பண்ணி வரேன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிடுவாங்க. கையில் கிட்ட இருக்கறனால தூக்கிட்டே நிற்கிற மாதிரி இருந்தது. எனக்கு பயங்கர பெயின். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அங்கே ஒர்க் பண்ணிட்டு வரோம் இல்லையா. அதுக்கப்புறம் சரி மெட்ரோவில் போயிடலாம் அப்படின்ட்டு உள்ளேருந்து திருப்பி கிட்ட தூக்கிட்டே நடந்து வரேன். மெட்ரோல திருப்பி மேலே அவ்வளோ தூரம் ஏறணுமா அப்படின்ட்டு யாராவது ஒருத்தர் புக் பண்ணிட்டா வரட்டும்ட்டு ஃபைனலா மெட்ரோ கிட்ட போனோடனே ஒரு ஆட்டோ புக் ஆச்சு. உடனே கபால்னு ஆட்டோ மேலே ஏறி குதிச்சு, ஐ மீன் மேலே இல்லை உள்ள ஏறி குதிச்சு கிளம்பிட்டோம். அவ்வளோ நேரம் வெளியவே இருந்தோம். அவ்வளோ நேரம் இருந்தோம். டைம் பார்த்தீங்கன்னா பிஃபோர் 10 ஆகிறதுக்கு 15 மினிட்ஸ். வெளியே ஃபோரம் வாசல்ல வந்து நிற்கவே முடியல. வண்டிலாம் வந்துட்டு இருக்கு. ஒன் வே வேற இல்ல. அண்ட் மழை அப்படின்றனால தண்ணி தேங்கி வண்டிலாம் போகும்போது தெறிக்கும். நம்ம அழகான ட்ரெஸ் வேற போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி காஷியஸா இருந்தது. வாட்ச் வந்து இது கண்டிப்பா பார்த்தீங்கன்னா கேட்பீங்க. இது வந்து ஃபாசல்ல இருந்து வாங்கின வாட்ச். இதை நான் இப்போ தொலைச்சிட்டேன். வீட்டில் எங்க இருக்குன்னே தெரியல. தொலைச்சிட்டேன்னா வெளியே போய் தொலைக்கல, வீட்டுக்குள்ள தான் இருக்கேன், எங்க இருக்குன்னு தெரியல. பட் ஆனால் அது ஃபாசல் அமேசான்ல வாங்கினதான். இதோட நானும் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ உங்க யாருக்காவது பிரைடல் மேக்கப் பண்ணணும் இல்லை கெஸ்ட் மேக்கப் இல்லைனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது மேக்கப் ஆர்டிஸ்ட் தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா என்ன ரீச் அவுட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணுங்க, இல்லைனா கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பர்ல மெசேஜ் பண்ணுங்க. நான் பேக்கேஜ் ஷேர் பண்றேன். இதோட நானும் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் ஐ நோ பிரைடல் விளாக்ஸ் போன வாட்டி போடும்போதே நிறைய பேர் பிரைடல் விளாகாக போடுங்க அப்படின்னீங்க. நிறைய பேர் பின்னாடி துரத்துறீங்க கோஸ்ட் வீடியோ எங்கன்னு. ரீசன் இஸ் நான் வந்து சொன்னேன் இல்லையா லாஸ்ட் மந்த்தே வந்து பயங்கர பிஸியாக இருக்கும், நான் வீடியோ எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு. இந்த மந்த்தும் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்குது. பிகாஸ் அந்த நெயில் அப்பாயின்மெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னே ஸ்டுடியோவில் டெய்லி போகிற மாதிரி இருக்குது. வீடியோ எடுக்க முடியல. எடுத்தால் கண்டிப்பாக சத்தியமாக கோஸ்ட் வீடியோ எடுப்பேன், அதை போடுவேன். இப்போ பேக்கப்புக்கு ஒன்றுமே இல்லை. அதனால தான் என்னோட சைட் ஜஸ்டிஸ் கேட்டிங்கன்னா நான் ஜூன் மாதம் தொடர்ந்து பேய் வீடியோ போட்டேன். கமெண்ட்லாம் வந்துச்சு, என்ன பேய் சேனலாக மாற்றுறீங்களா அப்படின்லாம் வந்துச்சு. அந்த அளவுக்கு போட்டேன். ஸோ அதனால் ப்ளீஸ் கிவ் மீ சம் டைம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.